இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நடக்குது. அது என்னன்னு பார்த்துரலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பிபிகேஎஸ் வர்சஸ் டிசி மேட்சஸில் சிரேசேரா அக்சர் பட்டேல் இருந்தவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் ஓப்பனர் பிரியன் சாரி என்ற பிறப்பு சிம்ரன் நல்லா தாயாக போயிட்டு இருந்தது. 5 ஓவருக்கு 71 ரன்ஸ் ப்ளஸ் அடித்து செம்ம பர்ஃபார்மன்ஸில் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதில் பிரியான் சாரியா சூப்பர் டூப்பர் ஹிட்டு மாதிரி 24 பால்ஸ்க்கு 50 ரன்ஸ் அடித்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணிருந்தாப்புல. பிரபு சிம்ரன் எனக்கு பேட்டிங் ஏண்டா கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பிரபு சிம்ரன்கிட்ட கேட்க பிரியான் சாரியா விடாமல் போட்டு புழக்க இப்படியே போயிட்டு இருந்தது. பின்னாடி சிரேஸ் ஐயர் போட்டு புழக்க அப்போ டவுன் தி ஆர்டரில் எல்லாருமே அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாங்க. ஸோ இதன் மூலிமா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுவார்னு எதிர்பார்த்த சம்பவத்தில் அவர் எதுவும் பண்ணாமல் இருக்க பிரியான் சாரியா அண்டு சிரேஸ் ஐயர் 2 பேருமே தரமான ஒரு 50 போட்டதுனால ஸ்கோர் போர்டு செமையாக இன்க்ரீஸ் ஆச்சு பஞ்சாப் கிங்ஸ்க்கு. ஸோ அவங்க செட் பண்ண டார்கெட் 210. ஸோ 211 ரன்கள் அடித்தா வின் பண்ண செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண டெல்லி அணி ஸ்டார்டிங்கிலேயே கேஎல் ராகுலு பதும் நிசாங்கா யாருமே டிசிக்கு கை கொடுக்கவில்லை. ஸோ அதனால அவங்க டாப் ஆஃப் தி ஆர்டர் ரொம்ப படுமோசமாக இருக்குது. ஏன்னா கேஎல் ராகுல் பதும் நிசாங்கா நிட்டிஷ் ராணா இவங்க 3 பேர் நல்லா ஸ்கோர் பண்ணால் அந்த அணி எப்போவுமே வேறு லெவலில் இருந்திருக்கு. 250 ரன்ஸ் ப்ளஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 3 விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க தர்மஸ்டாலா ஸ்டேடியத்தில். ஸோ பஞ்சாபுக்கு சாதகமாக மேட்ச்சு மாறிடுச்சு அப்படின்னு எதிர்பார்த்தா அதுக்கப்புறம் அக்சர் பட்டேலும் டேவிட் மில்லர் பண்ண சம்பவம் இருக்கே அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். இவர் என்னடானா அக்சர் பட்டேல் 30 பாலுக்கு 56 ரன்னு கேப்டன்சி இன்னிங்ஸ் அப்படின்னா இப்படி தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாக்கு ஆடுறாப்புல அருமையான ஒரு 50. ஸோ அதுக்கப்புறமா டேவிட் மில்லர் பல மாதமாக நான் பசியில் இருக்கேன்ப்பா, எனக்கு இந்த அணியை போட்டு துவைச்சி எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாப் டீமை பொழந்துட்டாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான சம்பவம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ டேவிட் மில்லரும் 28 பாலுக்கு 51 ரன்னு, அதுக்கப்புறமா அசுதோஷ் சர்மா 10 பாலுக்கு 24 ரன்னு அவரும் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் புதுசாக மாதவ் திவாரி என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸு. பட்டு இந்த 4 பிளேயருமே ஒரு உனிக் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்குது. அது என்னென்னா இவங்க 4 பேருமே எக்ஸ் பஞ்சாப் பிளேயர்ஸ். அதாவது இதுக்கு டெல்லிக்கு இப்போ ஆடிட்டுருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 4 பேருமே பஞ்சாபில் இருந்து தான் டெல்லிக்கு ட்ரேட் செய்யப்பட்டிருக்காங்க. ஏலத்தில் எடுத்தும் இருக்கிறாங்க, ஆக்ஷன்லாம் வந்திருக்காங்க. ஸோ அதனால் தான் இந்த சிம்பிள் நான் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸ் பஞ்சாப் கிங்ஸும் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ஆடுறாங்க. இந்த 4 பேருமே சேர்ந்து பஞ்சாப் கிங்ஸு தர்மசாலா ஸ்டேடியத்தில் வச்சு அவங்களோட ஹோம் ஸ்டேடியத்தில் போட்டு பொழந்து எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் குரூசியல் நாக்குனா இந்த மாதவ் திவாரி 8 பாலுக்கு 18 ரன் அடித்ததை வேறு லெவலில் ஒரு புது பிளேயர் சம்பவம் பண்ணிட்டாப்ல. ஸோ இதன் மூலிமா டிசி வின் பை 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மேட்ச் ரிசல்ட்டை பொறுத்த மட்டும் 20 ஓவருக்கு 210 ரன்னு 5 விக்கெட் இழப்புக்கு பஞ்சாப் கிங்ஸ் அடிச்சிருந்தாங்க தனது ஹோம் ஸ்டேடியத்தில். ஸோ அதை 19 ஓவர்லேயே 216 ரன்னு அடித்து 7 விக்கெட்டை இழந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணுன்னு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. ஸோ இதன் மூலயமா பஞ்சாப் கிங்ஸுக்கு பெருத்த ஒரு பலத்தை அடிந்த சொல்லுவாள். அதில் என்னென்னா பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த மட்டும் இந்த வருஷம் ஐபிஎல் 2026 பஞ்சாப் கிங்ஸ் 4 மேட்சை கன்சிஸ்டன்சியாக லாஸ் பண்ணியிருக்காங்க. ஹோம் ஸ்டேடியம் ஆகட்டும், அவே கேம் ஆகட்டும். ஸோ அதனால் 11 மேட்சுக்கு 6 மேட்சை வின் பண்ணி 4 மேட்சஸ் லாஸ் பண்ணி 13 பாயிண்ட்டு ப்ளஸ் 0.43. ஸோ டெல்லியை பொறுத்த மட்டும் 12 மேட்ச்சு 5 மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க, 7 லாஸு 10 பாயிண்டோட மைனஸில் இருக்கிறாங்க. ஸோ இதனால் இன்னுமே டெல்லி கேம்குள்ளே தான் இருக்காங்க. இதிலேருந்து சிரேஸ் ஐயர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஹாப்பில் பாயும் புலியாக இருந்தால் செகண்ட் ஹாப்பில் பதுங்கும் புலியாக இருக்கிறோம். ஸோ நாங்கள் அவ்வளோ சாதாரணமாக ஐபிஎல் டோர்னமெண்ட்டை விட்டு அவுட் ஆஃப் டோர்னமெண்ட்டை நாங்கள் ஆக மாட்டோம். ஸோ இனி வர மேட்சஸ் குரூசியலாக இருக்க போது தொடர்ந்து 3 மேட்சை நாங்கள் ஆடி வின் பண்ணி பல தரமான சம்பவங்கள் பண்ணி குவாலிஃபை
ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இவர் இந்த மாதிரி கொடுத்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.